காதல் இயற்கையில் பெறும் உன்னதம், இயற்கையோடு கொள்ளும் சம்மதம், கவித்துவம் நிறைந்த தனித்துவம், மகத்துவம் ஓங்கும் புது தத்துவம், உயிர்களில் ஊறும் அன்பியல், உலகத்தின் உயர்ந்த பிறப்பியல். காதல் கற்றுப்பார், காணாத தரிசனம் கிட்டும், உணர்வுகளின் உச்சம் முட்டும், உட்கார்ந்த இடத்திலிருந்தே வானம் எட்டும். காதலை கலங்கடிக்காதீர்கள், பிறந்த சிசுவின் பிஞ்சி விரல்கள் அது, நஞ்சில்லா சுரக்கும் நல்ல அமிலம் அது. பால்வெளிக்கு பசியாற்றுவதும் அதுதான், பாயும் மொழிக்கு பால் ஊட்டுவதும் அதுதான். அது காதல் தான். இந்த கவிதையை எழுதினது வேற யாரும் இல்லை, உங்க ஜோதிட நலன் தான். இந்த வீடியோவில் 2026 எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் லவ் சக்சஸ் ஆகும், காதல் கைகூடும் அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இவன் ஜோதிட நல்லன். ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். இதையே நீங்கள் முழு பலன் எடுத்துக்கக்கூடாது. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் தசாபுத்திகளும் நீங்கள் பார்க்க வேண்டியது முக்கியம். அதுதான் மூர் தென் ஒரு 80% தீர்மானிக்கும். இந்த ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு 20% நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்காக நடக்காமல் போயிடாது, இது நடக்கும். பட் இதையே நீங்கள் முழு பலனாக எடுத்துக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு ராசிக்கு லவ் சக்ஸஸ் ஆக போகுது சொல்லிட்டேன்னா, அந்த ராசியில் பிறந்த எல்லாருக்குமே லவ் சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது ஏற்புடையதாக இருக்காது. அதையும் நீங்கள் நம்பக்கூடாது. பட் நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கலாம். இது பொது பலன் அப்படிங்கிறதுனால ஒரு சில பேருக்கு நான் சொல்கிற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். நான் எப்பவுமே மீன ராசியில தான் போவேன். ஃபர்ஸ்ட் மீன ராசிக்கு இந்த 2026 காதல் கை கொடுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உண்மை காதல்னா சொல்லு, என் உயிரை கொடுக்குறேன். ஏற்கனவே இந்த ஜென்மசைன்ற பேர்ல இருக்கிற லவ் எல்லாம் புட்டுக்கிட்டு போயிடுச்சு. கண்டிப்பா அது ரொம்ப உண்மை. புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க இந்த லவ் ஃபெயிலியரால. 2025 அவங்க காதல் அவங்க கிட்ட இல்லை. அந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு 20லேருந்து ஒரு 25 வயசுல இருக்கக்கூடிய அந்த மீன ராசியில் பிறந்த யங்ஸ்டர்ஸோடைய காதல் அவங்க கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. பிரேக்கப்னா எனக்கு என்ன ரீசன் கூட புரியல. எனக்கு மேல சுத்தமா ஃபீலிங்ஸே இல்ல. மீன ராசிக்காரங்க ஃபேமிலி, ஜாப் இதுலெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ண விடாம தடுக்கிறதே என்னன்னா அந்த லவ் ஃபெயிலியர் தான். சார் இப்போ ரேவதி நட்சத்திரக்காரங்க எங்க சார் போனான்னு கேட்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் லவ் ஃபெயிலியர் ஆகியிருக்கு, அதுவும் உண்மைதான். லவ் ஃபெயிலியர் ஆனது ஆகட்டும், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். 2026 கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுமா லவ்? போன காதல் திரும்பி வருமா, இல்லை புது காதல் மீன ராசிகளுக்கு வருமானு கேட்டிங்கன்னா, ராசி அடிப்படையில் கண்டிப்பாக ஒரு 40% அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. போன காதல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, புது காதல் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. யாருக்குன்னா பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு போன காதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசி அடிப்படையில் நம்ம இந்த விஷயத்த சொல்கிறோம். இது பொது பலன் தான், இதை துல்லிய பலன் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அப்போ ரேவதி நட்சத்திரக்காரங்க அப்படி சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும் இல்லையா. ரேவதி நட்சத்திரக்காரங்க இப்போ இருக்கக்கூடிய உங்கள் காதலை கொஞ்சம் காப்பாற்றிக்கோங்க. ரொம்ப வாய்விட வேணாம், ரொம்ப சண்டை போட வேணாம், ரொம்ப சந்தேகப்பட வேணாம், எல்லாத்துக்கும் கொஸ்டின் கேட்க வேண்டாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் உங்கள் லவ்வை ஸ்மூத்தாக கொண்டு போனீங்க அப்படின்னா உங்கள் காதல் எந்தவித பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும். உனக்காக அதையும் அதுக்காக உன்னையும் எப்பவும் நான் இழக்க மாட்டேன். இப்போ இருக்கக்கூடிய காதல் பிரியுமா ரேவதி நட்சத்திரக்காரங்கன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பிரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் சண்டை வராமல் பார்த்துக்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. 12 ராசிகளில் காதல் அப்படிங்கிற விஷயத்தால் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆன இந்த மீன ராசிகளுக்கு 2026 காதல் மூலம் கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லிடலாம். தசாபதிகள் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சில மீன ராசிக்காரங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும். அந்த காதல் கல்யாணம் வரைக்கும் கண்டிப்பாக கொண்டு போய் முடி நம்ம உறுதியாக சொல்லிடலாம். தசாபதிகள் மோசமாக இருந்துச்சு அப்படின்னா கோச்சாரம் எவ்வளோ நல்லா இருந்தும், இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, மீனராசிக்காரங்களுக்கு ஒரு சில பேருக்கு லவ் சக்ஸஸ் ஆகும் சொல்கிறோம் இல்லையா, அது கண்டிப்பாக நடக்காமல் கூட போகலாம். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்கள் ஜாதகத்தை நம்ம முழுமையாக பார்த்து தான் இந்த விஷயத்தை சொல்ல முடியும். நீங்கள் எப்பவுமே ராசி பலன் தான் ரொம்ப விரும்பி பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ராசி அடிப்படையில் இந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த 2026 முழுக்க காதல் அப்படிங்கிற அந்த விஷயத்தின் மூலமாக மீனராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு ஹாப்பினஸை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது. அடுத்தடுத்த கிரக நிலைகள் அதை நோக்கி தான் இருக்குன்றதுனால தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இப்படி சொல்லிட்ட உடனே மீனராசிக்காரங்களை உட்காந்துக்கிட்டு அப்போ அந்த போன காதல் திரும்ப வருமானு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். போன காதல் போயிட்டு போகுது. நான் அடுத்து புதுசாக வரக்கூடிய காதலுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சில அறிமுகங்கள் இப்போது ஏற்படும். குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 நிறைய அறிமுகங்கள் ஏற்படும். இந்த வருஷம் 2025 ஏற்பட்ட அறிமுகங்கள் 2026 கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் முடியலாம். ஒரு சில பேருக்கு அது தோல்வியும் அடையலாம். அது நம்ம ஜாதகத்தை பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியும். ஆக மொத்தம் 2026 மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் காதல் மூலமாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் கும்பராசி. கும்பராசிக்காரங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகி டிப்ரெஷன் ஆகி மனவர்த்தாகி அதுலேருந்துலாம் மீண்டு வந்துட்டீங்க. இப்போ கும்பராசியில் பிறந்த சில பேருக்கு வேலை கிடைச்சி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. கூட வேலை செய்கிற ஆணோ பெண்ணோ, பெண்ணாக இருந்தால் ஆணோ, ஆணாக இருந்தால் பெண் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அவங்களுக்கு உங்கள் மேலே விருப்பம் ஏற்படக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். இந்த வருஷம் கும்பராசிக்கெலாம் லவ் சக்ஸஸ் ஆகிடும் நான் சொல்ல வரல. பட் ஒரு காதல் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மட்டும்தான் சொல்கிறேன். அந்த வாய்ப்பு மட்டும் தான் ஏற்படும். நீங்கள் மீட் பண்ணுவீங்க.
ஐயோ உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு கம்பி, அது வேற. அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிப்பீங்க. அப்புறம் 2 பேருக்கும் நல்லா ஒத்து போகிற மாதிரி சில விஷயங்கள், சூழல்கள்லாம் அமையும். அதுக்கப்புறம் வந்து இதை எப்படி நம்ம கல்யாணத்தை நோக்கி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் மட்டும்தான் நடக்கக்கூடிய ஒரு வருஷமாக தான் கும்பராசிகளுக்கு இருக்குது. லவ் சக்ஸஸ் ஆகிடும், லவ் என் கையில் வந்துடும், அந்த பெண்ணை நான் இறுக்கமாக பிடிச்சிக்குவேன், அந்த பையனோட தோளில் நான் சாஞ்சிக்குவேன்ற அளவுக்குலாம் இந்த கும்பராசிக்கு இந்த 2026 இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அந்த 7ஆம் இடமான அந்த காதல் ஸ்தானத்தில் கேது உட்காந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சனி இருக்கிற இடமும் சரியா இல்லை, குரு இருக்கிற இடமும் வந்து கும்பராசி கொஞ்சம் டல்லு தான்றதுனால என்னால் நம்பவே முடியல. இவ்வளோ நாள் என் முன்னாடி வராமல் ஏன் இப்படி பண்ண? கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் காதல் நடப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் தான் இந்த வருஷம் 2026 நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா நிறைய கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும், கல்யாணம் வரையே கண்டிப்பாக கொண்டு போய் முடியும். இது பொது பலன் அப்படிங்கிறதுனால அதுதான் சொல்ல முடியும் நம்ம கும்பராசிகளுக்கு. நெக்ஸ்ட் மகர ராசி. நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருக்க ராசி எதுனா மகர ராசி. டெஃபினட்டாக இந்த வருஷம் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆகும். ராசிப்படி சொல்கிறேன், கோச்சாரப்படி சொல்கிறேன், பொது பலனாக தான் சொல்கிறேன். இது நீங்கள் முழு பலனாக எடுத்துக்கூடாது. மறுபடியும் நான் மகர ராசிக்கு சொல்கிறேன். ஏன்னா மகர ராசிக்கு அந்த 7ஆம் இடத்துல வந்து குரு வந்து உச்சமாக போகிறாரு. 7ஆம் இடம் தான் காதல் ஸ்தானமாக சொல்லுவோம். அதுதான் நம்ம மெயினாக எடுத்துப்போம், அந்த பாகவத்தை தான். அந்த இடத்துல ஒரு சுபகிரகம் வந்து உட்காரும்போது அதன் மூலம் அது ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு சில விதிகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சனி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கார் மகர ராசிக்கு. 12 ராசிகளில் மகர ராசிக்கு தான் லவ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நம்ம உறுதியாக சொல்லலாம். இப்போ கமெண்ட்டில் வந்து ஒருத்தர் போடுவார், நானும் மகர ராசி தான், எனக்கு நீங்கள் சொன்னது நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. இது பொது பலன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியும். இதை வந்து ஒரு 30% எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். மீதி பேலன்ஸ் இருக்க 70% உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். பட் இந்த கோச்சாரப்படி மகர ராசிக்கு காதல் வெற்றி பெறக்கூடிய, சக்ஸஸ் ஆகக்கூடிய, அதாவது 12 ராசியில் லவ் சக்ஸஸ் ஆகக்கூடிய ராசிகள் எது டாப்பில் இருக்குன்னா மகர ராசி தான் நான் கண்டிப்பாக சொல்லிவிடுவேன். இப்போ லவ் பண்ணிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து மேரேஜ் ஆகும். இல்லை எனக்கு காதலே இல்லை, நான் சிங்கிளாக தான் சுற்றிட்டு இருக்கேன்னா கண்டிப்பாக இந்த 2026 ஒரு காதல் மலரும். அந்த காதல் நல்ல காதலாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையோடு சேர்த்து பயணிக்கக்கூடிய வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காதலாக உங்களுக்கு இந்த 2026 கிடைக்க இருக்கு. நான் இது யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது இந்த வயசை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 20லேருந்து ஒரு 25, 26 இந்த வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது நடக்கும். இது 14 வயசு பையனுக்கும் இல்லைனா வந்து 70 வயசு ஒரு பெரியருக்கும் நடக்குமா கேட்டிங்கன்னா நடக்காது. வயசுக்கு ஏற்ப தான் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும். கிரகங்கள் எல்லாமே உங்களுடைய வயசுக்கு ஏற்ப அந்த வயசுக்கு நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை தான் கொடுக்கும், இல்லை அதை தான் கெடுக்கும். இதுதான் எல்லா கிரகங்களும் பண்ணிட்டு இருக்குன்றதுனால மகர ராசிக்கு டெஃபினட்டாக இந்த கமிங் 2026 லவ் சக்ஸஸ் ஆகும். லவ் இருந்துச்சுன்னா கல்யாணம் வரைக்கும் போய் முடியும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மகர ராசிக்காரங்களுடைய இந்த மைண்ட் செட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மகராசிக்காரங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருங்க. ஏன்னா புதுசாக ஒரு காதல் மலர போகுது. ஏற்கனவே மலர்ந்த காதல் அந்த விருட்சம் போல பெருசாக போகுது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். அடுத்ததான் நம்ம தனுசு ராசி. ஆல்ரெடி தனுசு ராசிக்காரங்களாம் இப்போ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியும். என் கூடயே நிறைய தனுசு ராசிக்காரங்க சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது நாள் வரைக்கும் லவ்வே இருந்திருக்காதுங்க. இப்போ இந்த 7ஆம் இடத்துல தானே குரு இருக்காரு. தனுசு ராசிக்காரங்களாம் எப்படி தான் பொண்ணு வந்துச்சு தெரில, எப்படி தான் பையன் வந்துச்சு தெரில, எல்லாம் லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. நான் அடுத்த வருஷம் மேரேஜ் பண்ண போகிறன்ற அளவுக்கு அவங்க போயிட்டாங்கன்றதுனால இந்த வருஷம் ஏற்பட்ட அந்த காதல் வந்து 2026 கல்யாணம் வரைக்கும் கண்டிப்பாக கொண்டு போய் முடியும். 2026 புதுசாக காதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் இந்த வருஷம் ஆல்ரெடி தனுசு ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து மேரேஜுக்கு பிளான் போட்டிருப்பீங்க. எனக்கு நல்லா தெரியும் தனுசு ராசியை பற்றி. ஸோ இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு காதல் விஷயத்தில் ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக இருக்குது 2026. தனுசு ராசிகளுக்கு இந்த லவ்ல பெரிய பிரச்சனை வந்துடாது. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அந்த அளவுக்கான கோச்சார கிரக நிலையெல்லாம் இல்லவே இல்லை. காதல் கையை விட்டு போய் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், கவலைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டுலாம் அந்த அளவுக்கான சுச்சுவேஷன் எதுவுமே நடக்காது. 2018, 19 எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க தனுசு ராசிக்கார யங்ஸ்டர்ஸ்லாம் கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவீங்க. அந்த அளவுக்கான ஒரு மனவேதனை அளவுக்கு இப்போ கண்டிப்பாக நடக்காது 2026. கரண்ட்டில் லவ் பண்ணிட்டு இருக்க தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் 2026 நல்லபடியான ஒரு காதலை, ஒரு திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். நெக்ஸ்ட் விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்குமே காதல் கை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா 2026 இருக்குங்க. கோச்சாரப்படி இதை சொல்கிறேன், பொது பலனாக தான் சொல்கிறேன். நீங்கள் இது முழு பலனாக எடுத்துக்க கூடாது. ஏன்னா இந்த குருவுடைய அந்த பொசிஷன் நல்லா இருக்குது. சனியுடைய பொசிஷனும் 2026 கூட 2027 அப்புறம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குன்றதுனால டெஃபினட்டாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு காதல் கை கூடும். அந்த யங்ஸ்டர்ஸுக்கு லவ் சக்ஸஸ் ஆகக்கூடிய எல்லா சூழல்களும் இந்த 2026 ஏற்படும். நிறைய விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு காதலும் சக்ஸஸ் ஆகும். 2027 இல்லை 28 2026 அறிமுகமாகக்கூடிய காதல் வந்து 2028 இல்லை 27 அந்த வருஷத்தில் வந்து திருமணத்தை நோக்கி போய் முடியும் நம்ம உறுதியாக சொல்லலாம். இது கோச்சார அடிப்படையில் சொல்கிற ஒரு பொது பலன் தான். முழு பலன்லாம் எடுத்துக்க கூடாது. உங்கள் ஜாதகத்தை மறுபடியும் பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த கோச்சாரம் ஒர்க் ஆகும், ஆக்டிவேட் ஆகும்.
உங்கள் தசாபுத்தியும் ரொம்ப மோசமாக இருந்துச்சு இந்த கோச்சாரம் படுத்துக்கும். நான் இப்போ சொல்கிற விஷயம் எதுவுமே விருச்சிக ராசிக்கு நடக்காது. ஸோ உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் பார்த்துக்கோங்க. இந்த நான் சொல்கிற பொது பலன் வந்து கண்டிப்பாக வந்து கோச்சாரப்படி விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்குன்றதுனால லவ் சக்ஸஸ் ஆகக்கூடிய ராசிகளில் மகரத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ராசி எதுன்னா விருச்சிக ராசியை நான் சொல்லுவேன். உங்க அப்பா இருந்து உன்னை எப்படி பார்த்து பாரு, அதை விட 1000 மடங்கு உன்னை நல்லா பார்க்க முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. நெக்ஸ்ட் துலாம் ராசி. துலாம் ராசி அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு காதல் ராசி தான். அவங்களுக்கு காதல் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி நீங்கள் லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா இந்த 2025 துலாம் ராசிக்கு தான் நல்லா இருக்குன்னு கோச்சாரப்படி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் லவ் பண்ணீங்க இல்லையா, இப்போ உங்கள் லவ் வந்து 2026 கண்டிப்பாக மேரேஜ் வந்து ஆகிடும். அதற்கான ஏற்பாடில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. நிறைய துலாம் ராசியில் பிறந்தவங்கள போய் கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2026 மேரேஜ் பண்ணக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருந்துகிட்டு இருக்கீங்க. நான் யங்ஸ்டர்ஸுக்கு சொல்கிறேன். 50 வயசு 60 வயசுல இருக்கும் சொல்லலை, 12 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லலை. கரெக்டாக அந்த திருமணம் செய்கிற ஏஜில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு நான் அந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன்றதுனால துலாம் ராசிகளுக்கு கண்டிப்பாக இந்த 2026 காதல் மூலம் ஒரு ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். கோச்சாரப்படி நான் மறுபடியும் இந்த விஷயத்தை சொல்கிறேன். இது வந்து முழு பலனாக நீங்கள் எடுத்துக்க கூடாது. சரி அட்லீஸ்ட் லவ் கன்னி ராசி காதல் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க.